இப்போ அப்படி இருக்கவங்க என்னன்னா ஒரு ஃபாரின் பாடி. இப்போ சாப்பிட்ற பொருள் இப்போ நம்ம அடல்ட்டுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக மென்று முழுங்காமல் வேக வேகமாக சாப்பிடுவாங்கல்ல. இப்போ நீங்கள் லஞ்ச் ஹார்ஸ்லாம் வந்து டைம் ஆகிடுச்சு போகணும்னு நினச்சி வேகமாக சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி சாப்பிட்றப்ப என்ன நடக்கலாம்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் த்ரோட்லேயே இதுவாகிடும். அந்த டைமில் வர்றது தான் இந்த சைன். இது வந்து யூனிவர்சல் சோக்கிங் சைன். நம்ம இதுலேருந்து எப்படி அவங்களை ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றதுக்கெலாம் சில மேனுவல்ஸ் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். மெயினாக இந்த மாதிரி சோக்கிங் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய வரும். சின்ன பசங்க 2 வயசு 3 வயசு இருக்க பசங்க தான் நிறைய வரும். அதனால் எதுனாலனா டாய்ஸு காயின் முழுங்கிட்டாங்க சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிட்டு போய் கரெக்டாக அந்த மாதிரி இருக்கிறது சின்ன பசங்களுக்கு வரும். மோஸ்ட்டாக அடல்ட்டுக்கு வர்றது நீங்கள் சரியாக சூ பண்ணி சாப்பிடாம வேக வேகமாக சாப்பிட்றதுனால தான் வரும். ஓகே, இந்த மேனுவல் பேர் என்னென்னா ஹெல்மிக் மேனுவல்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ஒருத்தர் சோக்காக வராங்க, இந்த மாதிரி கை வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இவர் தான் இந்த மாதிரி சோக் ஆகிட்டார், இப்போ இந்த மாதிரி கை வைக்கிறாங்க நான் பார்த்துட்டேன், அப்போ இவங்க வந்து சோக்கிங்கில் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவங்களுக்கு பின்னாடி வந்து நின்று பண்ணலாம். முதல்ல அவங்களுக்கு பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு அவங்க பின்னாடி நின்றுக்கிட்டு இப்போ அவங்க 2 காலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு என்னோட ஒரு கால் வந்து அவங்களோட காலுக்கு நான் மிடில் இருக்கும். அது எதுனாலனா, இப்போ இந்த மாதிரி சோக் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும், கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ்னஸ் கம்மியாகும், மயக்கமாகி விழுவாங்க. அந்த மாதிரி மயக்கமாகி விழுறப்போ கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இப்போ நான் இந்த மாதிரி காலில் அவங்களுக்கு நடுவில் வச்சுட்டேன் அப்படின்னா அவங்க கீழே விழுந்தால் கூட என் மேலே தான் விழுவாங்க, கீழே விழ மாட்டாங்க. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கால் வைக்கிறேன். Next. So you have to stand behind the patient, and then you have to put your dominant hand, whichever leg between both your legs, so that in case if they're going to fall, you will have a balance to hold them. Okay. So that's why he's standing behind him, the affected person, and then putting his leg in front and the dominant leg in between both. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கை இது பண்ணிட்டு இன்னொரு கையை அதோட நல்லா ரேப் பண்ண போறேன். இது ஒரு ஃபிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளோட you have to make a fist. அதாவது நல்லா இங்க ஒரு போன் இருக்கும், அது ஜஸ்ட் ஏரியாவில் ஒரு ஃப்ளாட்டியான நம்ம அட்டமெண்ட் பார்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த இடத்துல கை நல்லா அழுத்தமாக வச்சுட்டு உள்ள மேலே நல்லா உள்நோக்கி அழுத்தணும், மேலே அழுத்தணும். அப்படி மேலே அழுத்தும் போது என்ன ஆகும்னா, நம்ம தொண்டையில் சிக்கியிருக்க அந்த பொருள் வந்து வெளியே காஃப் அப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுற வரைக்கும் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி நம்ம உள்ளேயும் மேலேயும் ப்ரெஷர் உள்ளேயும் இருக்கணும், மேல் நோக்கியும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த இங்கே சிக்கியிருக்க பொருள் வந்து வெளியே வந்துடும். அது வர வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அதுதான் இந்த ப்ரொசீஜர் பேர். And in case if the patient is coughing, you have to encourage